ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ட்ரினா லக்சம்பர்க் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதான் வந்து லக்சம்பர்க் நாட்டோட ஃப்ளாகு. லக்சம்பர்க் நாடு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரி. தென் ஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ கலர் இருக்குது, நேவி ப்ளூ இருக்குது, சீ ப்ளூ இருக்குது. லக்சம்பர்க் நாட்டோட பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு பார்டர்ஸை ஷேர் பண்ணி, கீழே ஸ்விட்சர்லாண்டும் இருக்குது, அதுவும் பார்டர்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கு. லக்சம்பர்க் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். இதான் லக்சம்பரோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்க் சிட்டி. இதான் லக்சம்பரோட கேபிட்டலு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐடி கம்பெனிஸ் இருக்குது, அப்புறம் வந்து நான் ஐடி கம்பெனிஸ், அதுக்கப்புறம் நிறைய கொரியர் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸோட ஹெட் ஆஃபீஸ் வந்து லக்சம்பர்கில் தான் இருக்குது. லக்சம்பர்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ எல்லாருக்கும் அந்த நாட்டில். லக்சம்பரோட ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்க் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுவும் லக்சம்பர்க் சிட்டியில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளோட ஃப்ளைட்ஸும் வந்துட்டு இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், நெக்ஸ்ட்டு வந்து இந்த அமெரிக்கா, யூஎஸ்ஏ, யூரோப்பு எல்லா நாளோட ஃப்ளைட்ஸும் வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட் ஏர்போர்ட் இது. அது மட்டும் இல்லாமல் கொரியரில் கூட ஹெட் ஆஃபீஸ், டிஹெச்எலோட ஹெட் ஆஃபீஸ் கூட இங்கே தான் இருக்குது, லக்சம்பர்கில் தான் இருக்குது. வேர்ல்டு ஃபேமஸ் டிஹெச்எல், அப்புறம் ப்ளூ டாட் காம் ஓட ஹெட் ஆஃபீஸ் வந்து லக்சம்பர்கில் தான் இருக்குது. லக்சம்பர்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீப்புளோட ஒரு சராசரி மனுஷனோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம், குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கும். அதுலேருந்து 15 லட்சம் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் அவங்க. இங்கே எல்லா நாட்டோட ஃப்ளைட்ஸும் வந்து போயிட்டுருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லக்சம்பர்க் நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்க் ஃப்ராங்க்கு. ஒரு ஃப்ராங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 97.85 ரூபா வருது. இல்லை ஒரு ஃப்ராங்க்கு 5 ஃப்ராங்க்கு, 10 ஃப்ராங்க்கு, ஈவன் 20, 50, 100, 5000 ஃப்ராங்க் வரைக்கும் கூட தான் இருக்குது இவங்ககிட்ட. இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ராங்கில் ஒருத்தரோட ஃபோட்டோஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது லக்சம்பர்கோட ஃப்ராங்க்ஸ். இது 5000 ஃப்ராங்க். இது அதிகம் இருக்கிறதுலே. 98 × 5 போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 98 × 100 போட்டால் எவ்வளோ வரும்னு பாருங்கள். அவ்வளோ மணி வேல்யூ அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ரிச்சஸ்ட் கண்ட்ரி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1, 5, 10, 100, 200, 5000 வரைக்கும் இருக்குது. லக்சம்பரோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பஸ் இருக்குது. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸஸ் வந்து இங்கே நிறைய பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து ஃபுல் பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸஸ் தான் இங்கே அவைலபிள் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட ஏசி பஸ்ஸஸ் விட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸான சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, அப்புறம் சேலம், அங்கெல்லாம் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஏசி பஸ்ஸஸ், இந்த மாதிரி பேட்ரி பஸ்ஸஸும் லான்ச் பண்ண போன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் கூட சென்னை இந்த ஊர்லலாம் வரும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் டபுள் பஸ்ஸஸ் இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பஸ்ஸஸ்லாம் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடச்சா லக்சம்பர்க் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த நாட்டோட வீசா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க எம்பசி, லக்சம்பர்க் எம்பசி வந்து இங்கே இதில் இருக்குது, டெல்லியில் தான் இருக்குது. நீங்கள் வீசா அப்ளை பண்ணால் நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா கூட நீங்கள் வீசா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 1 வீக்கில் அந்த வீசா வந்துடும் உங்களுக்கு. நாட்டோட பஸ்ஸஸ்லாம் பாருங்கள், எல்லாம் பெட்ரோல் சார்ஜிங் பாயிண்டில் தான் ஓடிட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸஸ்லாம் ஃபுல் சார்ஜிங் தான். இது பெட்ரோல் பஸ்ஸஸ் கிடையாது, சார்ஜிங் தான். இதே பஸ்ஸஸ் வந்து இங்கே சென்னைக்கும் வரப்போகுது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்னையிலேயும் விட போகிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு சேலம், திருச்சி, அப்புறம் மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் தூத்துக்குடியில இந்த மாதிரி பஸ்ஸஸ் விட போகிறாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம். இங்கெல்லாம் இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து இந்த தமிழ்நாடு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் தமிழ்நாடு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டபுள் பஸ்ஸஸ் கூட வரப்போதான். இதே பேட்ரி பஸ்ஸஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பஸ்ஸஸ்லாம் பார்க்குறது செம்ம அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. அப்புறம் இதுமாதிரி கேபிள் பஸ்ஸஸ் கூட இங்கே இருக்குது, அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கேபிள் பஸ்ஸஸ். இது கேபிள்லேயே போகிற பஸ். இது டபுள் சைடு இது பஸ்ஸஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. மொத்தம் 3 இது போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் கேபிள் பஸ்ஸஸ்லாம் சூப்பராக இல்லை, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டபுள் டக்கர் பஸ்ஸஸ் கூட இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது இந்த லக்சம்பர்க் சிட்டியில். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா கண்கொள்ள காட்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டு, ப்ளூ, எல்லோ எல்லா கலர்லேயும் பஸ்ஸஸ் இருக்குது. ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, க்ரீனு, அதுக்கப்புறம் கிளி பச்சை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனு, அப்புறம் லைட் க்ரீன் எல்லாமே இருக்குது. அப்புறம் எல்லோ கலர் பஸ்ஸஸ் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஆனால் இங்கே அதிகமாக வந்து ரெட் கலர் பஸ்ஸஸ் தான் நிறைய விட்டுட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டபுள் டக்கர் பஸ் கூட சென்னையில் வரப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டூர் பஸ்ஸஸ்லாம் கூட நிறைய அவைலபிள் இருக்குது. லக்சம்பர்க்லேருந்து பக்கத்து நாட்டில் இருக்க பெல்ஜியம் போகலாம் நீங்கள், அப்புறம் ஜெர்மனி போகலாம், அப்புறம் இந்த சைடில் சுவிட்சர்லாந்து போகலாம்.
எல்லா நாட்டுக்கும் போகலாம். அப்புறம் ஃப்ரான்ஸ் கூட நீங்கள் போகலாம், பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி டூர் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் அந்த மாதிரி டூர் பஸ்ஸஸ் வந்து எல்லா ஊருக்கும் இருக்குது. சென்னையிலேருந்து பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி அந்த சிட்டிலேருந்து எல்லா ஊருக்கும் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி டூர் பஸ்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது, நீங்கள் போகலாம். எல்லாம் பக்கத்து கண்ட்ரினால ஈஸியாக போயிடலாம் இந்த மாதிரி டூர் பஸ்ஸஸில் கூட நீங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ராம் ஃபெசிலிட்டிஸும் நிறைய இருக்குது. இது வந்து பழங்காலத்து ட்ராம். இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ட்ராம், அது கூட இங்கே வச்சுட்ருக்காங்க. அப்புறம் மட்டும் புது ட்ராம்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி ட்ராம் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேயே இருக்குது, புது ட்ராம்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புதுசு ட்ராம்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் மட்டும்தான் ட்ராம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் கேரளாவில் இருக்குது, கொச்சினில் கூட ட்ராம் விட போகிறேன்னு வந்து கேரளா சிஎம் பினராயி விஜயன் சார் சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி ட்ராம் வந்து நம்ம கொச்சின்லேயும் எர்ணாகுளம்லேயும், கேரளாவில் கொச்சின் எர்ணாகுளம்லேயும் வருதுன்னு சிஎம் பினராயி விஜயன் சார் சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ராம் வருது. அதனால் இதே மாதிரி சென்னைக்கும் வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ராம்ஸ்லாம் வந்தால் கூடிய சீக்கிரத்தில் அதை எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ட்ராம்லாம் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ராமும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷன் தான். சூப்பராக இருக்குது இந்த ட்ராம்லாம் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராம்ஸில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. கேபிளில் தான் ட்ராம் ஓட்டிகிட்ருப்பீங்க. பாருங்கள், அந்த சைடில் ஒன்று போகுது, இந்த சைடில் ஒன்று க்ராஸ் ஆகுது. இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குல்ல ஊரில் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. எல்லோ கலர் ட்ராம் பாருங்கள் வருது, எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா விதமான ட்ராமும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சிட்டி பார்க்குறதுக்கு. ஆனால் சின்ன ஊர் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஊர் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ராமுக்கு வெயிட் பண்ணி ஏறுறாங்க பாருங்கள், டிக்கெட் வாங்கிட்டு. அப்புறம் இங்கே வந்து டாக்ஸிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸிஸ்லாம் அவைலபிள் இருக்குது. எக்கோ டாக்ஸி, அது மட்டும் இல்லாமல் பிளாக் டாக்ஸி இருக்குது, பென்ஸில் டாக்ஸி இருக்குது, பிஎம்டபிள்யூவில் டாக்ஸி இருக்குது, ஆடியில் டாக்ஸி இருக்குது. ஏன் ரோல்ஸ் ரைஸில் கூட டாக்ஸிஸ் அவைலபிள் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், பிளாக் கலர், அப்புறம் க்ரீன் கலரில் கூட டாக்ஸி அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது பென்ஸ் டாக்ஸி, இதுவும் பென்ஸ் டாக்ஸி, ஆடி டாக்ஸி எல்லாமே அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் மெட்ரோஸும் அவைலபிள் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வந்து இந்த நாட்டில் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், இந்தமாதிரி மெட்ரோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. சென்னை மெட்ரோ மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அது லக்சம்பர்கில் இருக்குது. லக்சம்பர்க் சிட்டியில் வந்து மெட்ரோஸ்லாம் இந்த மாதிரி நிறைய அவைலபிள் இருக்குது. மெட்ரோ ட்ரெயினில் கூட நீங்கள் போகலாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3த்துக்கும் ஒரே டிக்கெட் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு ஒரு டிக்கெட்டு, அதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குவேன். ஒரே டிக்கெட் தான், 3த்துக்கும் கலந்து ஒரே டிக்கெட் தான். பஸ்ஸுக்கு, மெட்ரோ ட்ரெயினுக்கு, அதுக்கப்புறம் ட்ராமுக்கும் ஒரே டிக்கெட் தான். இந்த 3 இது ஒரே டிக்கெட் வாங்கி இந்த 3 இதில் ட்ராவல் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த தமிழ்நாடுக்கு இந்த ஸ்கீம் வரப்போது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வரப்போது இன்னும் கொஞ்சம் நாளில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த மெட்ரோஸ்லாம் பார்க்கறதுக்கு, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சிட்டிலாம் பார்க்கறதுக்கு, நல்லா அழகாக செம்மையாக இருக்குது. அப்புறம் இங்கே ட்ரெயின்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்கில் வந்து பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்ட், ஈவன் வந்து இது கூட போகிறதுக்கு ட்ரெயின்ஸ் இருக்குது. பெல்ஜியமுக்கும் ட்ரெயின்ஸ் இருக்குது. இந்த 4 கண்ட்ரிஸ்க்கும் சுற்றி ட்ரெயின்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ட்ரெயின்ஸு. இங்கேருந்து அங்கே போகும் ட்ரெயின்ஸ்லாம். எப்படி பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத், பெங்களூர், ஈவன் டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிற மாதிரி இந்த ட்ரெயின்ஸும் அந்த 5-6 கண்ட்ரிஸ்க்கும் போயிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி வந்தே பாரத் மாதிரி கூட ட்ரெயின்ஸ்லாம் அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுவிட்சர்லாண்டுக்கும் இந்த மாதிரி ட்ரெயின்லாம் கூட இந்த ட்ரெயின்ஸும் அவைலபிள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் டைமில் இருக்குது ஃபுட்டேஜ். இது இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக ஸ்னோவில் ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த போலார் எக்ஸ்பிரஸ், அப்புறம் இந்த நிறைய படத்தில் பார்த்துருப்போம், அது வந்து இங்கே ரியலாக பார்க்குற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாசேஜ் வந்து இங்கே எல்லா இதுவும் கிடைக்கும். வெஜ்ஜி சாசேஜும் இருக்குது, நான்வெஜ் சாசேஜும் இருக்குது. வெஜ்ஜி சாசேஜ் வந்து பொட்டேட்டோஸில் பண்ணுவாங்க. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டனு, பீஃபு, போர்க்கில் கூட பண்ணுவாங்க. சாசேஜ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பேன்கேக் உருளைக்கிழங்குல வந்து பேன்கேக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குஸ்னா காட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்பிளில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கேக். இது இவ்வளோ அழகாக இருக்காங்க, டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லக்சம்பர்க் ஃப்ரைட் பொட்டேட்டோஸ். எப்படின்னா வந்து
இந்த பொட்டேட்டோவை எடுத்து நசுக்கி வேக வச்சு நசுக்கி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து பர்கர்லேயே வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் சும்மா கூட சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜில் கூட இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு, மட்டன், பீஃபு, போர்க்கு அதெல்லாம் ஃபிஷ்ஷு கூட பண்ணியிருக்காங்க. இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக போண்டா ஷேப்லாம் இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரிசி மாவில் வந்து செஞ்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டிஷ் மாதிரி எப்படி அரிசி மாவு கொல்கட்டை மாதிரி. இது பாருங்கள் கொண்டல். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜும் வச்சுருப்பாங்க, நான்வெஜ்ஜும் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மொமோஸ் மாதிரி பாருங்கள், ஒரு அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோச்சே சால்ரைனி. போச்சே சால்ரைனின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ப்ரெட்டில் பண்ணுற டிஷ். இது ப்ரெட்லேயும் அந்த இது பண்ணுறது பஃப் மாதிரி டிஷ். இது உள்ளே வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது, அப்புறம் ஸ்வீட் கூட பண்ணி வச்சு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இது நான்வெஜ். இது அதுக்கப்புறம் இங்கே எக்கில் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே க்ரீம் தடவி மைனஸ் ஊற்றி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த நாட்டோட பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா பீடல் ஜேவியர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்கோட பிரசிடென்ட். இவர் வந்து பிரசிடென்ட்ஸாக இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் வந்திருக்காரு இவர். இங்கே பாருங்கள், லக்சம்பர்கு, ஸ்லோவாக்கியோட பேசியிருக்காங்க, அப்புறம் லக்சம்பர்க், உக்ரைன்னு எல்லாருக்கும் பேசியிருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது பேட்டன் ஆர்மி மியூசியம். பேட்டன் ஆர்மி மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் யூஸ் பண்ண அந்த மிலிட்ரியோட வெஹிக்கிள்ஸ், இது வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெட்டோட இன்ஜின். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க, பழங்காலத்து ஜெட் இன்ஜின். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க். இது அப்புறம் பாம்பு, கன்னு, அப்புறம் புக்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஜெர்மனி வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது இதை பிடிச்சிருக்காங்க. அந்த டைமில் யூஸ் பண்ணது யூஎஸ் சப்போர்ட்டோடு இவங்க வின் பண்ணி இதை இது பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி யூஸ் பண்ண அந்த புல்லட்ஸு, ஜெர்மனி யூனிஃபார்மு, அப்புறம் அவங்க போட்ட பாம்ஸு, அப்புறம் ஜெர்மனி, லக்சம்பர்க் ஆர்மி, அப்புறம் இந்த இவங்க ஜெர்மனி ஆர்மி யூஸ் பண்ணது வெப்பன்ஸு, கொடிகள், அப்புறம் அந்த டைம் அவங்க கைப்பற்றி பிரிசனர் யூஸ் பண்ணது பீரங்கியோட சக்கரம் பாருங்கள், ஜெர்மனியோட இது. அப்புறம் இது அவங்க யூஸ் பண்ண டேங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஆமர்டு வெஹிக்கிள்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். ஆனால் இவங்க வந்து யூஎஸ் சப்போர்ட்டில் தான் இவங்க இது பண்ணி ஜெர்மனியை ஓட விட்டுருக்காங்க. ஜெர்மனி ஃபஸ்ட்டு இதையும் பிடிச்சிட்டாங்க, பெல்ஜியம் இது வந்து யூஎஸ் டேங்க். இது இங்கே பாருங்கள், அமெரிக்கன் டேங்க். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் குரோனிச்சி கேஸ்டல். குரோனிச்சி கேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலத்தில் ராஜாங்கத்திலே கட்டப்பட்ட ஒரு சர்ச். இது இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்க் சிட்டியில் இருக்குது. இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாமஸ் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த அலையும் விலங்கல் இது மாதிரி. இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா ட்ராம்வே மியூசியம். ட்ராம்வே மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராம்ஸ், பழங்காலத்து ட்ராமு, பழங்காலத்து பஸ்ஸு, ஈவன் ட்ரெயின்ஸ்லாம் கூட இந்த மியூசியம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பழங்காலத்து பஸ்ஸு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போயும் கூட அது புதுசு மாதிரி பாதுகாத்து வராங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 ரூபா தான். உள்ளே போய் நீங்கள் சுற்றி பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் பழங்காலத்து ட்ரக்கு, அதுக்கப்புறம் பழங்காலத்தோட ட்ராமோட இன்ஜின்ஸு உள்ளெல்லாம் வச்சுருக்காங்க. பழங்காலத்து ட்ராம் வந்து எப்படி ஓட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பழங்காலத்து இன்ஜின் வந்து ஒரு இதில் வச்சுருக்காங்க, கண்ணாடி பெட்டிக்குள்ளே. இது சின்ன இன்ஜின்ஸு, அப்புறம் பஸ்ஸஸ்ஸு எல்லாம் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு ட்ராம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் பண்ணாங்க, ஸ்டேஷன் ஒர்க்கு, இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்து பஸ்ஸு இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது பழங்காலத்து ட்ராம் பாருங்கள், எப்படி ஃபஸ்ட்டு குதிரையில் ஓட்டி தான் அப்புறம் மிஷினில் கண்டுபிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்சஸ் டெம்பிள் வாட்டர் ஃபால். சென்சஸ் டெம்பிள் வாட்டர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா இது லக்சம்பர்க் சிட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனோம். இது மாதிரி பெரிய வாட்டர் ஃபால். இது குற்றால வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து மூலிகை தண்ணி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆட்டில் இருக்க அந்த பெல்ஜியம்லேருந்து இந்த தண்ணி இங்கே வருது. இங்கே பாருங்கள், பெல்ஜியம் அப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து வர தண்ணி. இது இங்கே வாட்டர் ஃபால்ஸாக வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மலைக்காடுகள் நடுவில் வந்து வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து மூலிகை நிறைய அடிச்சுட்டு வந்து காடுகளில் இருக்க மூலிகை எல்லாம். ஆனால் அந்த தண்ணியில் குளிச்சா நல்லா புண்ணியம்னு சொல்லிடுறாங்க, நல்லதுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் ஃபால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இல்லை, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஃபால்ஸு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கிளர்வாக்ஸ் கேஸ்டல். கிளர்வாக்ஸ் கேஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா இது மலை மேலே இருக்க ஒரு கோட்டை. இது பழங்காலத்தில் ராஜாங்கள் கட்டின கோட்டை. இது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகாக கோட்டை கட்டிட்டாங்க பாருங்கள். அந்த காலத்துலேயே ராஜாங்கள்லாம் மலை தான் நிறைய கோட்டை கட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைம் வந்து நல்லா குளுன்னு இருக்கிறதுனால மலை மேலே போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக கட்டின கோட்டைகள். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்ல சம்மர் டைம் நல்லா அவ்வளோ குளிராக இருக்குமா அந்த இடம் பார்க்குறதுக்கு. அதனால் மலை மேலே கட்டிட்டாங்க. எப்படி நம்ம சம்மருக்கு வந்து நம்ம ஊட்டி, கொடைக்கானல், மணாலி, காஷ்மீர்லாம் போகிற மாதிரி ராஜாங்களும் அந்த டைமில் போயிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு. நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண
இந்த சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சோல்ஜர்ஸோட ஃபோட்டோஸு, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜெர்மன் சோல்ஜர்ஸு, லக்சம்பர்க் சோல்ஜர்ஸ், அப்புறம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் வச்சுருக்கு ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த டைமில் யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் ரூம்ஸ் இது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த டைமில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த டைமில் கொடுத்த மெடல்ஸு, ஜெர்மன் மெடல்ஸு, லக்சம்பர்க் மெடல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசி ஃப்ளாகு, நாசி மெடல்ஸு, ஜெர்மன் மெடல்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் அந்த டைமில் யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் ரூம் இது. கம்யூனிகேஷன் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இந்த வெப்பன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், துப்பாக்கி, கிரெனேடு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் அந்த டைமில் அடால்ஃப் ஹிட்லர் யூஸ் பண்ணது அந்த பாம்பு போட்டதுக்கு இது வச்சுருக்காங்க, அந்த பாம்ஸு. அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த வண்டிகள், ஆர்மர்ட் வெஹிக்கிள், ஜீப்பு, அப்புறம் ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாம் அட்டாக் பண்ண அந்த ஜெட்டெல்லாம் அட்டாக் பண்ண அந்த வெப்பன் வச்சுருக்காங்க. இந்த டைமில் யூஸ் பண்ண ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸு, பைக்ஸு, அப்புறம் இந்த புல்லட்ஸு, இந்த பைக் எல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறது. லக்சம்பர்க் ஆர்மி வந்து யூஎஸ் ஆர்மி சப்போர்ட்டில் வந்து ஜெர்மனிக்கு படித்து அமைச்சாங்க, இந்த நாட்டை கைப்பற்றினாங்க. இங்கே பாருங்கள் பைக்ஸு, அப்புறம் புல்லட், பழைய காலத்து மிலிட்ரி புல்லட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், ஆர்மர்டு வெப்பன்ஸு. அப்புறம் இந்த கம்யூனிகேஷனு, டைப் ரைட்டிங் கம்யூனிகேஷன் இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அந்த பீரங்கி வச்சுருக்காங்க பாருங்கள், இது வந்து யூஎஸ் பீரங்கி இது இங்கே வச்சுருக்காங்க, கிஃப்டாக கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷின் கன்ஸு, பழங்காலத்து மிஷின் கன்னு, யூஎஸ் ஆர்மி ஹெல்ப் பண்ணி வின் பண்ண அந்த ட்ரக் வச்சுருக்காங்க பாருங்கள், ட்ரக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜீப் வச்சுருக்காங்க பாருங்கள், யூஎஸ் ஆர்மி சிம்பிள். அதே மாதிரி வெளியே வந்து ஒரு பேட்ரோல் வண்டி, இப்போ லேட்டஸ்ட்டு போலீஸ் பேட்ரோல் வண்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்பன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இல்லை, செம்ம அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த வெப்பன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த வெஹிக்கல்ஸு, அப்புறம் இந்த டேங்க்ஸு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்து மியூசியம், இதெல்லாம் மிலிட்ரி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறது. அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த பீரங்கெலாம் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த மியூசியம்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க உள்ள பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பாருங்கள் ஏதோ பெட்டி மாதிரி அல்லது மோட்டர் ஸ்டோர் பாருங்கள் எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பொருள்லாம் கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் இந்த ஒரு கல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹிட்லரோட நாசி ஃப்ளாக்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஹிட்லரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க, நாசி அப்படி இந்த லக்சம்பர்க் கேப்சர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இங்கே யூதர்கள், அதாவது இவங்களாம் வச்சுருக்க ஜூஸ்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இது வந்து யூதவாதி முகாம் வந்து லேபர் கேம்ப் மாதிரி. இங்கே பாருங்கள் ஒரு ஆள் வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட்டாக இது பண்ணவங்க கேப்சர் பண்ணவங்களோட விக்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி சில்வர் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இங்கே பைபிள் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேர்ல்டு டைமில் யூஸ் பண்ண கன்ஸு, புல்லட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு கேசினோ இருக்குங்க இந்த ஊரில் வந்து, கேசினோ இருக்குது. கேசினோஸில் வந்து பார்க்குறது தேட்டர்ஸும் இருக்குது, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். கேசினோ தேட்டர்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு கேசினோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸும் இருக்குது, கேம்லிங்கு அதுக்கப்புறம் எல்லாம் விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாகவும் வச்சுருக்காங்க. பக்கத்தில் தேட்டர்ஸும் அவைலபிள் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது தேட்டர்ஸு இதெல்லாம் கூட. இது பக்கத்தில் தேட்டர்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் இருக்குது, பார்ஸ், நைட் கிளப்ஸ் எல்லாமும் இருக்குது பக்கத்தில், கேசினோ பக்கத்துலேயே. கேசினோவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேம் விளாட்னா போக்கர் கேம். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, எவ்வளோ செம்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள்,
சூப்பராக இருக்குது. இந்த நம்பரில் வந்து வரணும்னு சொன்னால் காசு வரணும்னு சொன்னால் காசு கிடைக்கும். ஒரு தோத்துட்டா இருக்கிற காசும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்லிங் வந்து இது வரைக்கும் வச்சு விளையாடுவாங்க. வீட்டு சொத்து இதெல்லாம் கூட வச்சு விளையாடுவாங்க. அப்புறம் காரு, பைக்கு, கையில் கிடைக்கிற அந்த மோதிரம், செயின், பிரேஸ்லெட் இதெல்லாம் கூட வச்சு விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கேம்லிங் அவ்வளோ இதுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், கேம்லிங் எவ்வளோ சூப்பராக விளையாட்டுருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போக்கர் கேமு. இந்த நம்பரில் காசு வரணும்னு சொன்னால் காசு விழும். அதுக்கப்புறம் இந்த சீட் ஆட்டம். இங்கே பாருங்கள், இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காயின் ஒவ்வொரு ரேட்டு. இது ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா 5000, 10,000 ரூபா அந்த மாதிரி வச்சு விளையாடுறது. அப்புறம் இது ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் வச்சு விளையாடுறது பாருங்கள். இந்த மாதிரி இது எவ்வளோ அழகாக விளையாட்டுருக்காங்க பாருங்கள். காயின் சீட் ஆட்டம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ, அதாவது சரக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் சாப்பாடும் இங்கே ஃப்ரீ. இது இந்த கேசினோஸில் விளையாடுறவங்களுக்கு இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைஸ் விளையாடுறாங்க. டைஸில் கூட இந்த நம்பர் ஒன்றுன்னு சொன்னால் இது அமௌண்ட் வரும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு கேசினோஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கேம்ஸ் கூட உள்ள அவைலபிள் இருக்குது. வீடியோ கேமில் கூட நீங்கள் காயின் போட்டு விடலாம்னா இந்த 777 வந்தால் இவ்வளோ காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காயினில் வந்து இவ்வளோ காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸும் உள்ளே கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டுலாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கேம் இந்த கேம் விளையாட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இல்லை, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச்சு. சென்ட் மைக்கேல்ஸ் சர்ச் வந்து கேபிட்டல் லக்சம்பர்க் சிட்டியில் இருக்கீங்க பாருங்கள். இந்த இதெல்லாம் கூட வரைஞ்சிருக்காங்க. இந்த கண்ணாடிகள்லாம் கூட இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சர்ச் இது பழங்காலத்து சர்ச் இது. அது மட்டும் இல்லாமல் உள்ள சேர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. சேர்ஸு அந்த இதெல்லாம் சர்ச்சஸ்லாம் எப்படி நம்ம ஊர் சென்ட் தாமஸ் சர்ச், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாந்தோம் சர்ச், பெசனே சர்ச் மாதிரி எவ்வளோ அழகாக கட்டிட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறது, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஜீசஸ் கிரைஸ்டோட இது ஸ்டாச்சூஸு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த இவங்களோட ஸ்டாச்சூஸ்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்க்க, செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே அப்பர் ஷோர் லேக். அப்பர் ஷோர் லேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பக்கத்தில் பெல்ஜியம் லக்சம்பர்க் பார்டர்ஸில் இருக்குது லேக். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 4 கண்ட்ரிஸ்க்கு ஷேர் வந்து லக்சம்பர்க், பெல்ஜியம், ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாண்டு இருக்குது. இந்த தண்ணி போயிட்டுருக்கு. அவ்வளோதான் இருக்குது லேக்கில் இருக்க வாட்டர்ஸு பாருங்கள். இங்கே வந்து போட் ஆக்டிவிட்டீஸ் கூட நிறைய பண்ணுவாங்க. போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. வந்து போட் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணுவாங்க. நிறைய போட் ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணுவாங்க பாருங்கள். லேக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எப்படின்னா நம்ம ஊட்டியில் இருக்க அந்த பயகரா டேம் லேக், அப்புறம் அந்த கொடைக்கானல் இருக்க பெல்ஜியம் லேக் மாதிரி இங்கே போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோட்டர் போட் போட மாட்டாங்க. பெடல் போட்டும் ரோ போட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணினால க்ளீனிங்காக யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி இது இருக்குது. எப்படி வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் லேக்கில் இருக்க வாட்டர் வந்து பழனியில், அதாவது கொடைக்கானல் இருக்க பெல்ஜியம் லேக்கில் இருக்க வாட்டர் வந்து பழனியில் இருக்க மக்கள் குடி தண்ணி மாதிரி இந்த மாதிரி இது 4 கண்ட்ரிஸ்க்கும் போகிறதுனால இந்த தண்ணி வந்து குடிக்க தண்ணிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லேக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே இந்த வியூ பார்க்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். லேக்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ நல்லா வியூ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பிரிட்ஜஸ்லாம் கூட இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வீடியோ பாருங்கள். சேனல் தமிழ் வ்ளாக்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.